படி 1. சீசன் 2 தி காஸ்மிக் குரோனிகல்ஸ். காஸ்மிக் காண்டினியம் நிகழ்வுகள் நடந்து பல நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. எலிரியா இப்போது அண்ட தொடர்ச்சியின் காலமற்ற பாதுகாவலர். பரிமாணங்கள் மற்றும் யதார்த்தங்களில் எண்ணற்ற நாகரிகங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை கண்டார். செராபினா மற்றும் அரிக் அவர்களின் காதல் நித்தியமானது. அண்ட மல்டிவர்ஸ் முழுவதிலும் வழிகாட்டி மற்றும் ஊக்கமளிக்கும் உயிரினங்களாக. அண்ட ஒளிர்வுகளாக தங்கள் கண்காணிப்பை தொடர்கின்றனர். அவர்களின் கதை இப்போது ஒரு வாழும் புராணக்கதை. நீடித்த அன்பு மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாகும். புதிய ஹீரோக்கள் ஒரு காலத்தில் எலிரியாவை பாதுகாத்தவர்களின் சந்ததியினர். அவர்களின் அண்ட பாதுகாப்பை நிலைநிறுத்த உயர்கிறார்கள். அவர்கள் ஒரு பரந்த மற்றும் எப்போதும் உருவாகி வரும் பிரபஞ்ச திரையில் நல்லிணக்கத்தை பராமரிப்பதில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். ஆயினும்கூட டெம்போரல் வெயிட் என்று அழைக்கப்படும் ஒரு புதிரான சக்தியாக ஒரு புதிய சவால் வெளிப்படுகிறது. இது காலத்தின் இழைகளை அவிழ்க்க அச்சுறுத்துகிறது. இது யதார்த்தங்களில் சிற்றலைகளை உருவாக்கும் தற்காலிக முரண்பாடுகளை உருவாக்குகிறது. எலிரியாவின் ஹீரோக்கள் இந்த முன்னோடியில்லாத அண்ட நெருக்கடியை வழிநடத்த வேண்டும். இந்த சீசனின் முதல் பகுதியில் தற்காலிக வெற்றிடத்தை நிவர்த்தி செய்ய ஹீரோக்கள் அழைக்கப்படுகிறார்கள். பிரபஞ்ச சக்திகள் மற்றும் செராபினா மற்றும் அரிக்கின் அன்பின் மரபு ஆகியவற்றின் கலவையுடன். அவர்கள் தற்காலிக முரண்பாடுகள் மாற்று யதார்த்தங்கள் மற்றும் காலத்தின் எல்லைகளை மீறும் சவால்களை எதிர்கொண்டு. முரண்பாடுகளின் வழியாக பயணிக்கின்றனர். தற்காலிக வெற்றிடத்தின் மூலத்தை அவர்கள் கண்டுபிடிக்கும் போது. அது டைம் வீவர் எனப்படும் அண்ட பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் உணர்ந்துகொள்கிறார்கள். இது நேரம் மற்றும் யதார்த்தத்தை கையாளும் திறன் கொண்டது. காஸ்மிக் மல்டிவர்ஸுக்கு தற்காலிக நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க ஹீரோக்கள் டைம் வீவரை எதிர்கொள்ள வேண்டும். டைம் வீவருக்கு எதிரான போர் அவர்களின் திறன்களையும். அவர்களின் ஒற்றுமையையும் செராபினா மற்றும் அரிக்கின் அன்பின் நீடித்த வலிமையையும் சோதிக்கிறது. தியாகங்கள் செய்யப்படுகின்றன ஆனால் தற்காலிக வெற்றிடத்திற்கு சீல் வைக்கப்படுகிறது. மேலும் எலிரியாவின் அண்ட பாதுகாவலராக பங்கு மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஹீரோக்கள் எலிரியாவுக்கு திரும்புகிறார்கள். அவர்களின் காஸ்மிக் ஓடிசியில் இருந்து பெற்ற ஞானத்தை எடுத்துச் செல்கிறார்கள். காஸ்மிக் தொடர்ச்சியானது இடையூறு இல்லாமல் நிற்கிறது. ஆனால் புதிய சவால்கள் அண்ட நாளேடுகள் இன்னும் வெகு தொலைவில் உள்ளன என்பதை குறிக்கிறது. இது தற்காலிக நல்லிணக்கம் அன்பின் மரபு மற்றும் நேரம் மற்றும் யதார்த்தத்தின் ஆழமான நுணுக்கங்களை ஆராயும். காதல் காலத்தை தாண்டியது மற்றும் இருத்தலின் அண்ட புதிர்களை வழிசெலுத்துவதற்கான திறவுகோலாக இது உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. படி 2. தற்காலிக வெற்றிடத்தை மூடிவிட்டு டைம் வீவரை எதிர்கொண்டு. புதிய ஞானம் மற்றும் பிரபஞ்ச நுண்ணறிவுடன் எலிரியாவுக்கு திரும்புகின்றனர். அவர்களின் பயணம் பிரபஞ்ச பன்முகத்தன்மையை பிணைக்கும் நேரம் மற்றும் யதார்த்தத்தின் சிக்கலான வலையை புரிந்துகொள்வதற்கு அவர்களை நெருக்கமாக கொண்டு வந்துள்ளது. எலிரியா ஒரு காலமற்ற பாதுகாவலராக நிற்கிறார். அதன் செல்வாக்கு அண்ட தொடர்ச்சியின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. செராபினா மற்றும் அரிக் பிரபஞ்ச ஒளியாளர்களாக. பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள உயிரினங்களை தங்கள் நீடித்த அன்பினால் ஊக்குவித்து வழிநடத்துகிறார்கள். ஹீரோக்கள் காஸ்மிக் பாதுகாவலர்களாக தங்கள் பாத்திரங்களில் மீண்டும் குடியேறும்போது. அவர்கள் ஒரு புதிரான தீர்க்கதரிசனத்தை எதிர்கொள்கிறார்கள். இது ஒரு புதிய அண்ட சக்தி ஸ்பெக்ட்ரல் இறையாண்மை தோன்றுவதை முன்னறிவிக்கிறது. இருப்பின் சாரத்தையே வடிவமைத்து மறுவடிவமைக்கும் ஆற்றலை இந்த உயிரினம் கொண்டுள்ளது. ஹீரோக்கள் தீர்க்கதரிசனத்தை புரிந்துகொள்ளவும். ஸ்பெக்ட்ரல் இறையாண்மையின் தோற்றம் மற்றும் நோக்கங்களை கண்டறியவும் ஒரு பிரபஞ்ச தேடலை மேற்கொள்கிறார்கள். பிரபஞ்சத்தின் ஆழமான இரகசியங்களுக்கான திறவுகோல்களை வைத்திருக்கும் புதிரான பிரபஞ்ச மனிதர்களிடமிருந்து அவர்கள் பதில்களை தேடுவதால். அவர்களின் பயணம் அவர்களை அமானுஷ்ய பகுதிகள் மற்றும் சர்ரியல் பரிமாணங்கள் வழியாக அழைத்துச் செல்கிறது. அவர்களின் தேடலில் அவர்கள் ஸ்பெக்ட்ரல் இறையாண்மை டைம் வீவர் மற்றும் செராபினா மற்றும் அரிக் ஆகியோரின் நீடித்த காதல் ஆகியவற்றுக்கு இடையேயான ஆழமான தொடர்பை வெளிப்படுத்தினர். உருவாக்கம் மற்றும் பாதுகாப்பின் அண்ட சக்திகள் ஒரு மோதல் போக்கில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஹீரோக்கள் இந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பில் செல்ல வேண்டும். ஸ்பெக்ட்ரல் இறையாண்மைக்கு எதிரான இறுதி மோதல் என்பது இருத்தலின் கருத்தையே சவால் செய்யும் ஒரு காவிய போராகும். ஹீரோக்கள் தங்கள் அண்ட சக்திகளை பயன்படுத்தவும். இந்த அண்ட புதிரை எதிர்கொள்ளவும் அனுமதிக்கும் நங்கூரமாக காதல் உள்ளது. அதைத் தொடர்ந்து ஸ்பெக்ட்ரல் இறையாண்மை. ஹீரோக்களின் ஒற்றுமை மற்றும் செராபினா மற்றும் அரிக்கின் அன்பின் மரபு ஆகியவற்றால் இப்போது அறிவொளி பெற்றுள்ளது. காஸ்மிக் மல்டிவர்ஸை பாதுகாக்கும் பணியில் எலிரியாவுக்கு உதவுவதன் மூலம் அண்ட சமநிலையின் பாதுகாவலராக மாற தேர்வு செய்தார்.
கட்டாய தொடர்ச்சியாகும். இது அண்ட விதியின் கருப்பொருள்கள். அன்பின் நீடித்த சக்தி மற்றும் அண்ட மல்டிவர்ஸில் இருப்பின் சிக்கலான இயக்கவியல் ஆகியவற்றை ஆராய்கிறது. காதல் என்பது காலத்தை தாண்டிய ஒரு சக்தி மட்டுமல்ல. யதார்த்தத்தின் கட்டமைப்பையே வடிவமைக்கும் ஒரு சக்தி என்ற கருத்துக்கு இது ஒரு சான்றாகும். படி 3. ஸ்பெக்ட்ரல் இறையாண்மையை எதிர்கொண்டனர். அபரிமிதமான பன்முகத்தன்மையின் சமநிலையை பாதுகாக்க தேர்ந்தெடுத்த அபரிமிதமான அண்ட சக்தி. பிரபஞ்ச அறிவு மற்றும் ஒற்றுமையின் கலங்கரை விளக்கமாக எலிரியா தொடர்ந்து பிரகாசிக்கிறார். செராபினா மற்றும் ஆரிக் ஆகியோரின் நீடித்த காதல் கதை எண்ணற்ற நாகரிகங்கள் மற்றும் பிரபஞ்ச மனிதர்களுக்கு ஊக்கமளித்து. அவர்களின் ஞானம் மற்றும் அன்பினால் பிரபஞ்சத்தை வழிநடத்தும் பிரபஞ்ச ஒளியாளர்களாக அவர்களின் இடத்தை உறுதிப்படுத்துகிறது. ஸ்பெக்ட்ரல் இறையாண்மை மற்றும் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு பற்றிய அறிவு ஒப்படைக்கப்பட்ட ஹீரோக்கள். தங்கள் பாதுகாவலர் பயணத்தை தொடர்கின்றனர். காஸ்மிக் மல்டிவர்ஸ் முழுவதும் சமநிலையை பராமரிப்பதில். அண்ட முரண்பாடுகள் மற்றும் எழும் சவால்களை எதிர்கொள்வதில் அவர்களின் பாத்திரங்கள் விரிவடைகின்றன. இருப்பினும் மல்டிவர்ஸின் ஆழத்திலிருந்து ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்படுகிறது. இது காஸ்மிக் டெவோரர் ரீபார்ன் என்று அறியப்படுகிறது. இந்த பிரபஞ்ச நிறுவனம் முழு உண்மைகளையும் நுகர முற்படுகிறது. இருத்தலுக்கான அச்சுறுத்தலை முன்வைக்கிறது. ஹீரோக்கள் இந்த தீய சக்தியை எதிர்கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் தங்கள் அண்ட சக்திகளை பயன்படுத்துகிறார்கள் மற்றும் செராபினா மற்றும் ஆரிக் ஆகியோரின் காலமற்ற அன்பிலிருந்து வலிமையை பெறுகிறார்கள். அவர்களின் பயணம் அவர்களை அண்ட மல்டிவர்ஸின் வெளிப்புற விளிம்புகளுக்கு அழைத்துச் செல்கிறது. அங்கு அவர்கள் அண்ட அதிசயங்களையும் பயங்கரங்களையும் எதிர்கொள்கிறார்கள். காஸ்மிக் டெவோரர் ரீபார்னுக்கு எதிரான போர் அவர்களின் ஒற்றுமை மற்றும் அண்ட வலிமையின் இறுதி சோதனையாகும். தியாகங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் ஹீரோக்கள் ஒரு பிரபஞ்ச சிறைக்குள் ஒரு பொருளை சிறையில் அடைப்பதில் வெற்றி பெறுகிறார்கள். பன்முகத்தன்மையின் சமநிலையை பாதுகாக்கிறார்கள். பிரபஞ்ச அச்சுறுத்தல் முறியடிக்கப்பட்ட நிலையில். ஹீரோக்கள் எலிரியாவுக்கு திரும்புகிறார்கள். அங்கு அவர்கள் அண்ட தொடர்ச்சியின் பாதுகாவலர்களாக தொடர்ந்து பணியாற்றுகிறார்கள். எலிரியாவின் செல்வாக்கு பன்முகத்தன்மையின் தொலைதூர பகுதிகளையும் சென்றடைகிறது. பல்வேறு அண்ட நாகரிகங்களுக்கிடையில் ஒத்துழைப்பையும் புரிதலையும் வளர்க்கிறது. செராபினா மற்றும் ஆரிக் அவர்களின் பிரபஞ்ச ஒளிமயமான பாத்திரங்களில். ஹீரோக்களின் வெற்றியை மேற்பார்வையிடுகிறார்கள் மற்றும் அண்டம் முழுவதும் உள்ள உயிரினங்களுக்கு வழிகாட்டுதலையும் உத்வேகத்தையும் தொடர்ந்து வழங்குகிறார்கள். பருவத்தின் பரபரப்பான தொடர்ச்சியாகும். இது பிரபஞ்ச விதியின் கருப்பொருள்கள். அன்பின் நீடித்த ஆற்றல் மற்றும் பிரபஞ்ச நல்லிணக்கத்தை பேணுவதில் உள்ள முடிவில்லாத சவால்கள். காதல் என்பது காலத்தை தாண்டிய ஒரு சக்தி மட்டுமல்ல. பன்முகத்தன்மையின் சாரத்தையும் பிணைக்கும் ஒரு சக்தி என்ற கருத்துக்கு இது ஒரு சான்றாகும். படி 4. ஹீரோக்கள் மீண்டும் பிறந்த காஸ்மிக் டெவோரர் மீது வெற்றி பெற்றனர். மேலும் எலிரியா அண்ட நல்லிணக்கம். ஒற்றுமை மற்றும் அறிவொளி ஆகியவற்றின் பாதுகாவலராக தொடர்ந்து பிரகாசிக்கிறார். செராபினா மற்றும் ஆரிக் ஆகியோரின் காலமற்ற காதல். நாகரிகங்கள் மற்றும் பிரபஞ்ச உயிரினங்களுக்கு வழிகாட்டும் சக்தியாக உள்ளது. ஏனெனில் அவர்கள் அண்ட ஒளிர்வுகளாக தங்கள் பாத்திரங்களை தொடர்கின்றனர். ஹீரோக்கள் அவர்களின் பிரபஞ்ச ஒடிசியில் இருந்து பெற்ற அறிவு மற்றும் அனுபவத்தை நம்பி. அண்ட தொடர்ச்சியின் சமநிலையை பராமரிப்பதில் எப்போதும் விழிப்புடன் நிற்கிறார்கள். அவர்களின் பயணங்கள் அவர்களை மல்டிவர்ஸின் தொலைதூர பகுதிகளுக்கு அழைத்துச் செல்கின்றன. அங்கு அவர்கள் அண்ட அதிசயங்களையும் புதிரான சவால்களையும் சந்திக்கிறார்கள். இருப்பினும் ஒரு புதிய அண்ட ஒழுங்கின்மை வெளிப்படுகிறது. இது காஸ்மிக் நெக்சஸ் என்று அறியப்படாத ஒரு மண்டலம். இந்த மர்மமான இடம் மல்டிவர்ஸின் உருவாக்கத்தின் ரகசியங்களையும். அதன் சமநிலைக்கு சாத்தியமான அச்சுறுத்தல்களையும் கொண்டுள்ளது என்று நம்பப்படுகிறது. ஹீரோக்கள் காஸ்மிக் நெக்சஸில் ஒரு அசாதாரண பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அங்கு அவர்கள் கற்பனை செய்ய முடியாத சக்தி மற்றும் ஞானம் கொண்ட மனிதர்களை சந்திக்கிறார்கள். பிரபஞ்ச உருவாக்கம் மற்றும் என்ட்ரோபியின் சிக்கலான இழைகளில் அவர்கள் செல்லும்போது. அவர்களின் பயணம் இருப்பு பற்றிய அவர்களின் புரிதலை சோதிக்கிறது. காஸ்மிக் நெக்சஸுக்குள் மல்டிவர்ஸில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இடையே உள்ள சிக்கலான தொடர்புகளை வெளிப்படுத்தும் ஒரு பிரபஞ்ச நாடாவை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். காஸ்மிக் பாதுகாவலர்களாக அவர்கள் வகிக்கும் பாத்திரங்களின் முக்கியத்துவத்தையும். பிரபஞ்ச நாடாவை வடிவமைப்பதில் செராபினா மற்றும் ஆரிக்கின் அன்பின் நீடித்த பாரம்பரியத்தையும் அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள். அவர்கள் காஸ்மிக் நெக்சஸின் மர்மங்களை ஆழமாக ஆராயும்போது. பன்முகத்தன்மையின் இருப்பு காஸ்மிக் மறதி எனப்படும் ஒரு தீங்கான சக்தியால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருப்பதை கண்டறிந்தனர். இந்த நிறுவனம் யதார்த்தத்தின் துணியை அவிழ்க்க முயல்கிறது. இருப்பை அழிக்கிறது.
காஸ்மிக் மறதியை எதிர்கொள்ளும் போது ஹீரோக்கள் அவர்களின் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கின்றனர். அவர்களின் அண்ட சக்திகள் மற்றும் செராபினா மற்றும் அரிக் ஆகியோரின் காலமற்ற அன்பை வரைந்து கொள்கிறார்கள். போர் ஒரு பிரபஞ்ச காட்சியாகும். பலவகைகளின் விதி சமநிலையில் தொங்குகிறது. தியாகங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் ஹீரோக்கள் பிரபஞ்ச மறதியை ஒரு பிரபஞ்ச பிளவுக்குள் அடைத்து. பன்முகத்தன்மையின் இருப்பை பாதுகாக்கிறார்கள். அவர்கள் எலிரியாவுக்கு திரும்பியவுடன். அவர்கள் அண்ட பாதுகாவலர்களாக தங்கள் பாத்திரங்களை தொடர்கிறார்கள். அண்ட தொடர்ச்சியின் சமநிலை நிலைத்திருப்பதை உறுதி செய்கிறார்கள். செராபினா மற்றும் அரிக் அவர்களின் பிரபஞ்ச ஒளிமயமான பாத்திரங்களில். ஹீரோக்களின் வெற்றியை கவனித்து அனைத்து உயிரினங்களுக்கும் வழிகாட்டுதலையும். உத்வேகத்தையும் அண்ட பன்முகத்தன்மையின் அனைத்து மூலைகளிலும் வழங்குகிறார்கள். பருவத்தின் பரபரப்பான தொடர்ச்சியாகும். இது பிரபஞ்ச விதியின் கருப்பொருள்கள். அன்பின் நீடித்த சக்தி மற்றும் பிரபஞ்ச தொடர்ச்சியில் இருப்பதன் ஆழமான நுணுக்கங்கள் ஆகியவற்றை ஆராய்கிறது. காதல் என்பது காலத்தை கடந்த ஒரு சக்தி மட்டுமல்ல. பன்முகத்தன்மையின் கட்டமைப்பையே வடிவமைக்கும் ஒரு சக்தி என்பதை இது நினைவூட்டுகிறது. படி 5. ஹீரோக்கள் மீண்டும் ஒருமுறை காஸ்மிக் மறதியின் அண்ட அச்சுறுத்தலை வென்றுள்ளனர். எலிரியா அண்ட நல்லிணக்கம். அறிவொளி மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் பாதுகாவலராக தொடர்ந்து நிற்கிறார். இது பல்வகை நாகரிகங்களை ஊக்குவிக்கிறது. செராபினா மற்றும் அரிக் காலம் மற்றும் விண்வெளியில் நீடித்திருக்கும் அவர்களின் காதல். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள உயிரினங்களுக்கு வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் வழங்குகின்றன. ஹீரோக்கள் அவர்களின் எப்போதும் வளரும் அனுபவம் மற்றும் பிரபஞ்ச நுண்ணறிவு. பிரபஞ்ச தொடர்ச்சியின் பாதுகாவலர்களாக உறுதியுடன் நிற்கிறார்கள். அவர்கள் பன்முகத்தன்மையின் தொலைதூர பகுதிகளுக்கு செல்கிறார்கள். அவர்கள் பிரபஞ்ச முரண்பாடுகளை எதிர்கொள்ளும்போது மற்றும் இருப்பின் சிக்கல்களை அவிழ்க்கும்போது. அவர்களின் பாத்திரங்கள் விரிவடைகின்றன. ஆயினும்கூட அண்ட பன்முகத்தன்மை ஒரு புதிய மற்றும் முன்னோடியில்லாத சவாலை எதிர்கொள்கிறது. தி வெய்ட் அன்பவுண்ட் தோன்றுவது. இந்த மகத்தான அண்ட ஒழுங்கின்மை முழு பரிமாணங்களையும் விழுங்க அச்சுறுத்துகிறது. பன்முகத்தன்மையின் துணியில் பரந்த வெற்றிடங்களை உருவாக்குகிறது. தி வோய்ட் அன்பவுண்டின் தன்மையை புரிந்து கொள்ள ஹீரோக்கள் ஒரு காஸ்மிக் ஓடிசியில் இறங்குகிறார்கள். அவர்களின் பயணம் அவர்களை காலத்தால் தொடப்படாத பகுதிகள் மற்றும் பரிமாணங்களுக்கு அழைத்துச் செல்கிறது. அங்கு அவர்கள் வெற்றிடத்தின் தோற்றம் பற்றிய அறிவுடன் புதிரான அண்ட நிறுவனங்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் த வாய்ட் அன்பவுண்டின் மர்மங்களை ஆழமாக ஆராயும்போது. மல்டிவெர்ஸின் தோற்றத்துடன் அதன் அண்ட தொடர்பை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள். காஸ்மிக் தொடர்ச்சியின் இருப்பு. செராபினா மற்றும் ஆரி காதல் மற்றும் அண்ட பாதுகாவலர்களாக அவர்களின் பாத்திரங்கள். அவர்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத வழிகளில் பின்னிப்பிணைந்துள்ளன. ஹீரோக்கள் தங்களின் பிரபஞ்ச சக்திகள் மற்றும் செராபினா மற்றும் அரிக் ஆகியோரின் நீடித்த அன்பின் மூலம் தி வோய்ட் அன்பவுண்டை எதிர்கொள்ள வேண்டும். இந்த மகத்தான பிரபஞ்ச ஒழுங்கின்மைக்கு எதிரான போர் அவர்களின் ஒற்றுமையின் வரம்புகளையும் இருப்பின் சாரத்தையும் சோதிக்கிறது. தியாகங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் ஹீரோக்கள் ஒரு காஸ்மிக் சிறைக்குள் வெற்றிடத்தை அன்பவுண்ட் செய்வதில் வெற்றி பெறுகிறார்கள். பன்முகத்தன்மையின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறார்கள். எலிரியாவுக்கு அவர்கள் திரும்புவது. அண்ட பாதுகாவலர்களாக அவர்களின் பாத்திரங்களையும். அண்ட சமநிலையை பராமரிப்பதற்கான அவர்களின் அர்ப்பணிப்பையும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. செராபினா மற்றும் ஆரிக் அண்டவெளி தொடர்ச்சியில் உள்ள உயிரினங்களுக்கு அவர்களின் வழிகாட்டுதலையும் உத்வேகத்தையும் அளித்து. ஹீரோக்களின் வெற்றியை கவனிக்கின்றனர். அவர்களின் அன்பு நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் நித்திய ஆதாரமாக உள்ளது. பருவத்தின் உற்சாகமான தொடர்ச்சியாகும். இது அண்ட விதியின் கருப்பொருள்கள். அன்பின் நீடித்த சக்தி மற்றும் காஸ்மிக் மல்டிவெர்ஸில் இருப்பின் ஆழமான மர்மங்கள் ஆகியவற்றை ஆராய்கிறது. காதல் என்பது நேரத்தையும் இடத்தையும் கடந்த ஒரு சக்தி மட்டுமல்ல. பன்முகத்தன்மையின் கட்டமைப்பை பிணைக்கும் ஒரு சக்தியாகும் என்ற கருத்துக்கு இது ஒரு சான்றாகும். படி 6. பிரபஞ்ச அச்சுறுத்தலை முறியடித்துள்ளனர். எலிரியா பிரபஞ்ச நல்லிணக்கம். ஒற்றுமை மற்றும் அறிவொளி ஆகியவற்றின் பாதுகாவலராக உறுதியாக இருக்கிறார். அதே சமயம் செராபினா மற்றும் ஆரி காதல் கதை பன்முகத்தன்மை முழுவதும் நாகரிகங்களை ஊக்குவிக்கிறது. ஹீரோக்கள் இப்போது அனுபவமுள்ள அண்ட பாதுகாவலர்கள். அண்ட தொடர்ச்சியின் சமநிலையை பராமரிப்பதில் தங்கள் பாத்திரங்களை ஏற்றுக்கொண்டனர். அவர்களின் பயணங்கள் அவர்களை மல்டிவெர்ஸின் தொலைதூர மூலைகளுக்கு அழைத்துச் சென்றன. அங்கு அவர்கள் அண்ட முரண்பாடுகளை எதிர்கொண்டனர் மற்றும் இருப்பின் மர்மங்களை ஆராய்ந்தனர். அவர்கள் எலிரியாவுக்கு திரும்புகையில் காஸ்மிக் கேடலிஸ்ட் என்று அழைக்கப்படும் ஒரு உயிரினத்தின் எழுச்சியை முன்னறிவிக்கும் ஒரு வான தீர்க்கதரிசனத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள்.
இந்த உட்பொருளானது உருவாக்கம் மற்றும் பரிணாம வளர்ச்சியின் செயலற்ற அண்ட சக்திகளை எழுப்பி. பன்முகத்தன்மையின் விதியை வடிவமைக்கும் சக்தியை கொண்டுள்ளது என்று கூறப்படுகிறது. ஹீரோக்கள் வான தீர்க்கதரிசனத்தை புரிந்துகொள்வதற்கான தேடலை தொடங்குகிறார்கள். அவர்களின் பயணம் பண்டைய அண்ட மனிதர்கள் வசிக்கும் வான மண்டலங்களுக்கு அவர்களை அழைத்துச் செல்கிறது. இந்த மாய மண்டலங்களில் அவை பன்முகத்தன்மையின் தோற்றம் மற்றும் காஸ்மிக் கேடலிஸ்ட் தோன்றியதன் முக்கியத்துவத்தை பற்றிய நுண்ணறிவுகளை பெறுகின்றன. ஹீரோக்கள் காஸ்மிக் வினையூக்கியின் தன்மையை வெளிக்கொணரும்போது. அது செராபினா மற்றும் அரிக்கின் நீடித்த காதல் மற்றும் அவர்கள் பாதுகாக்கும் காஸ்மிக் தொடர்ச்சியுடன் உள்ளார்ந்த தொடர்புடையது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். உருவாக்கம் மற்றும் பரிணாமத்தின் சமநிலை அண்ட பாதுகாவலர்களாக அவர்களின் பாத்திரங்களை நம்பியுள்ளது. ஹீரோக்கள் காஸ்மிக் வினையூக்கியை எதிர்கொள்ள வேண்டும். அவர்களின் அண்ட சக்திகளை பயன்படுத்தி செராபினா மற்றும் அரிக் ஆகியோரின் நித்திய அன்பிலிருந்து வலிமையை பெற வேண்டும். போர் ஒரு பிரபஞ்ச காட்சியாகும். பல வகைகளின் விதி சமநிலையில் தொங்குகிறது. தியாகங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் செயலற்ற அண்ட சக்திகளை எழுப்புவதற்காக காஸ்மிக் வினையூக்கியை வழிநடத்துவதில் ஹீரோக்கள் வெற்றி பெறுகிறார்கள். மல்டிவர்ஸின் சமநிலை பாதுகாக்கப்படுகிறது. மேலும் ஹீரோக்கள் எலிரியாவுக்கு திரும்பி. காஸ்மிக் பாதுகாவலர்களாக தங்கள் பாத்திரங்களை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார்கள். செராபினா மற்றும் ஆரிக் அண்டவெளி ஒளியாளர்களாக தங்கள் பாத்திரங்களில். ஹீரோக்களின் வெற்றிக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் மற்றும் அண்ட தொடர்ச்சியில் உள்ள உயிரினங்களுக்கு அவர்களின் வழிகாட்டுதலையும் உத்வேகத்தையும் தொடர்ந்து வழங்குகிறார்கள். அவர்களின் காதல் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் காலமற்ற ஆதாரமாக உள்ளது. இது பிரபஞ்ச விதியின் கருப்பொருள்கள். அன்பின் நீடித்த சக்தி மற்றும் அண்ட மல்டிவர்ஸில் இருப்பின் ஆழமான நுணுக்கங்கள் ஆகியவற்றை ஆராய்கிறது. காதல் என்பது நேரத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு சக்தி மட்டுமல்ல. பன்முகத்தன்மையின் விதியை வடிவமைக்கும் ஒரு சக்தியாகும் என்ற எண்ணத்திற்கு இது ஒரு சான்றாக செயல்படுகிறது. படி 7. ஹீரோக்கள் வானியல் தீர்க்கதரிசனத்தை எதிர்கொண்டனர் மற்றும் செயலற்ற அண்ட சக்திகளை எழுப்ப. மல்டிவர்ஸின் சமநிலையை உறுதி செய்ய காஸ்மிக் கேடலிஸ்டுக்கு வெற்றிகரமாக வழிகாட்டினர். எலிரியா அண்ட அறிவு மற்றும் நல்லிணக்கத்தின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறார். மேலும் செராபினா மற்றும் காதல் ஒரு காலமற்ற உத்வேகமாக உள்ளது. ஹீரோக்கள் இப்போது தங்கள் பிரபஞ்ச பாத்திரங்களை நன்கு அறிந்திருக்கிறார்கள். அண்ட முரண்பாடுகளை நிவர்த்தி செய்து அண்ட சமநிலையை பாதுகாத்து. பன்முக பயணத்தை தொடர்கின்றனர். அவர்களின் அனுபவங்கள் இருத்தலின் நுணுக்கங்கள் மற்றும் அன்பின் நீடித்த ஆற்றலை பற்றிய அவர்களின் புரிதலை ஆழமாக்கியுள்ளன. அவர்கள் எலிரியாவுக்கு திரும்பும் போது. ஒரு புதிய அண்ட வெளிப்படுதல் வெளிப்படுகிறது. நித்திய அபிஸ் என்று அழைக்கப்படும் ஒரு பிரபஞ்ச பிளவு பன்முகத்தன்மையின் சாரத்தை அவிழ்க்க அச்சுறுத்துகிறது. இந்த பிளவு காலத்துக்கு வெளியே உள்ள ஒரு மண்டலத்துடன் இணைவதாக நம்பப்படுகிறது. அங்கு உருவாக்கம் மற்றும் அழிவின் அண்ட சக்திகள் ஒன்றிணைகின்றன. ஹீரோக்கள் நித்திய படுகொலியை எதிர்கொள்ள ஒரு பிரபஞ்ச தேடலை மேற்கொள்கிறார்கள். அவர்களின் பயணம் அவர்களை அண்ட தொடர்ச்சியின் எல்லைகளுக்கு அப்பால். காலத்தால் தொடப்படாத மற்றும் அண்ட சக்திகளை மேற்பார்வை செய்யும் புதிரான மனிதர்களால் நிரப்பப்பட்ட ஒரு மண்டலத்திற்கு அழைத்துச் செல்கிறது. நித்திய படுகுழிக்குள் அவர்கள் செராபினா மற்றும் அரிக்கின் நீடித்த காதல். அவர்கள் பாதுகாக்கும் அண்ட தொடர்ச்சி மற்றும் இருப்பை ஆளும் பிரபஞ்ச சக்திகளுக்கு இடையிலான சிக்கலான தொடர்பை வெளிப்படுத்தும் அண்ட ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் அபிசல் வீவர் என்று அழைக்கப்படும் பிரபஞ்ச நிறுவனத்தை எதிர்கொள்ள வேண்டும். இது ஒரு பிரபஞ்ச அளவில் உருவாக்கம் மற்றும் அழிவை கையாளும் திறன் கொண்டது. அபிசல் வீவருக்கு எதிரான போர் ஒரு காவிய அண்ட மோதலாகும். இது ஹீரோக்களின் ஒற்றுமை மற்றும் அவர்களின் அண்ட சக்திகளை சோதிக்கிறது. அவர்கள் செராபினா மற்றும் அரிக் ஆகியோரின் காலமற்ற அன்பை எடுத்துக்கொள்கிறார்கள். காலத்திற்கு வெளியே சாம்ராஜ்யத்தால் முன்வைக்கப்படும் சவால்களை வழிநடத்துகிறார்கள். தியாகங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் ஹீரோக்கள் அபிசல் நெசவாளரை அடைத்து. நித்திய படுகொலியை மூடுவதில் வெற்றி பெறுகிறார்கள். பன்முகத்தன்மையின் ஒருமைப்பாட்டை காப்பாற்றுகிறார்கள். எலிரியாவிற்கு அவர்கள் திரும்புவது அண்ட பாதுகாவலர்களாகவும். அண்ட தொடர்ச்சியின் பாதுகாவலர்களாகவும் அவர்களின் பாத்திரங்களை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. செராபினா மற்றும் ஆரிக் ஆகியோர் அண்டவெளி ஒளியாளர்களாக தங்கள் பாத்திரங்களில். ஹீரோக்களின் வெற்றிக்கு சாட்சியாக இருப்பதோடு. அண்ட தொடர்ச்சியில் உள்ள உயிரினங்களுக்கு அவர்களின் வழிகாட்டுதலையும் உத்வேகத்தையும் தொடர்ந்து வழங்குகிறார்கள். அவர்களின் காதல் ஒரு காலமற்ற சக்தியாக உள்ளது. அது இருப்பின் சாரத்தை வடிவமைக்கிறது. பருவத்தின் கவர்ச்சிகரமான தொடர்ச்சியாகும். இது பிரபஞ்ச விதியின் கருப்பொருள்கள். அன்பின் நீடித்த சக்தி மற்றும் அண்ட பன்முகத்தன்மையின் ஆழமான மர்மங்கள் ஆகியவற்றை ஆராய்கிறது.
காதல் நேரம் மற்றும் இடத்தை மட்டுமல்ல, இருப்பின் சாரத்தையும் தாண்டியது என்பதை நினைவூட்டுவதாக இது செயல்படுகிறது. படி 8. தி காஸ்மிக் குரோனிகல்ஸ். ஹீரோக்கள் மீண்டும் ஒரு பிரபஞ்ச அச்சுறுத்தலை வென்றனர். நித்திய அபிஸ் மற்றும் அபிசல் நெசவாளரை அழைத்தனர். எலிரியா காஸ்மிக் நல்லிணக்கம், அறிவொளி மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் உறுதியான பாதுகாவலராக இருக்கிறார். அதே சமயம் செராபினா மற்றும் அரிக்கின் காதல் பன்முகத்தன்மை முழுவதும் உயிரினங்களை ஊக்கப்படுத்துகிறது. ஹீரோக்கள் அனுபவம் வாய்ந்த காஸ்மிக் பாதுகாவலர்கள். அண்ட தொடர்ச்சி மற்றும் அதன் சமநிலையை பராமரிப்பதில் தங்கள் பங்கு பற்றிய புரிதலை விரிவுபடுத்தியுள்ளனர். அவர்கள் மல்டிவர்ஸின் தொலைதூர மூலைகளுக்கு பயணம் செய்கிறார்கள். அண்ட முரண்பாடுகளை எதிர்கொள்கிறார்கள் மற்றும் இருப்பின் ரகசியங்களை திறக்கிறார்கள். எலிரியாவுக்கு திரும்பிய அவர்கள் காஸ்மிக் அசெண்டன்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு வான நிகழ்வின் வான தரிசனத்துடன் சந்தித்தனர். இந்த அரிய காஸ்மிக் நிகழ்வு அண்ட சக்திகளின் சீரமைப்பை குறிக்கிறது. இது பன்முகத்தன்மையின் விதியை மறுவடிவமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ட நிறுவனத்திற்கு அதிகாரம் அளிக்கும். காஸ்மிக் அசெண்டன்ஸின் தன்மையை புரிந்துகொள்ள ஹீரோக்கள் ஒரு பிரபஞ்ச தேடலை மேற்கொள்கிறார்கள். அவர்களின் பயணம் நேரம் மற்றும் இடத்தை தாண்டிய வான மண்டலங்களுக்கு அவர்களை அழைத்துச் செல்கிறது. அங்கு காஸ்மிக் மனிதர்கள் வான நிகழ்வின் முக்கியத்துவத்தை பற்றிய அறிவை கொண்டுள்ளனர். அவர்கள் காஸ்மிக் அசெண்டன்ஸின் மர்மங்களை ஆழமாக ஆராய்வதால். செராபினா மற்றும் அரிக்கின் காதல், அண்ட தொடர்ச்சி மற்றும் அண்ட பாதுகாவலர்களின் பங்கு ஆகியவற்றுக்கு இடையேயான சிக்கலான தொடர்பை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரபஞ்ச நிறுவனமான வான இறையாண்மையின் வருகைக்கு அவர்கள் தயாராக வேண்டும். அதன் செயல்கள் பன்முகத்தன்மையின் விதியை வடிவமைக்கும். ஹீரோக்கள் வான இறையாண்மையை எதிர்கொள்ள வேண்டும். அவர்களின் அண்ட சக்திகளை பயன்படுத்த வேண்டும் மற்றும் செராபினா மற்றும் அரிக் ஆகியோரின் காலமற்ற அன்பிலிருந்து வலிமையை பெற வேண்டும். இந்த அதிகாரம் பெற்ற பிரபஞ்ச உயிரினத்திற்கு எதிரான போர் ஒரு பிரபஞ்ச காட்சியாகும். பலவகைகளின் தலைவிதி ஆபத்தில் உள்ளது. தியாகங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் காஸ்மிக் தொடர்ச்சியின் சமநிலையை உறுதிப்படுத்தும் ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு வான இறையாண்மையை வழிநடத்துவதில் ஹீரோக்கள் வெற்றி பெறுகிறார்கள். எலிரியாவிற்கு அவர்கள் திரும்புவது அண்ட பாதுகாவலர்களாக. அண்ட சமநிலையின் பாதுகாவலர்களாக அவர்களின் பாத்திரங்களை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. செராபினா மற்றும் ஆரிக் அண்டவெளி ஒளியாளர்களாக தங்கள் பாத்திரங்களில். ஹீரோக்களின் வெற்றிக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் மற்றும் அண்ட தொடர்ச்சியில் உள்ள உயிரினங்களுக்கு அவர்களின் வழிகாட்டுதலையும் உத்வேகத்தையும் தொடர்ந்து வழங்குகிறார்கள். அவர்களின் காதல் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் காலமற்ற ஆதாரமாக உள்ளது. தி காஸ்மிக் குரோனிகல்ஸ் என்பது பருவத்தின் உற்சாகமான தொடர்ச்சியாகும். இது அண்ட விதியின் கருப்பொருள்கள், அன்பின் நீடித்த சக்தி மற்றும் காஸ்மிக் மல்டிவர்ஸில் இருப்பின் ஆழமான மர்மங்கள் ஆகியவற்றை ஆராய்கிறது. காதல் என்பது நேரத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு சக்தி மட்டுமல்ல. பன்முகத்தன்மையின் விதியை வடிவமைக்கும் ஒரு சக்தியாகும் என்ற எண்ணத்திற்கு இது ஒரு சான்றாக செயல்படுகிறது. படி 9. தி காஸ்மிக் குரோனிகல்ஸ். ஹீரோக்கள் மீண்டும் ஒருமுறை அண்ட சமநிலையை பாதுகாத்து. பன்முகத்தன்மையின் நல்லிணக்கத்தை உறுதி செய்தனர். எலிரியா பிரபஞ்ச அறிவு, ஒற்றுமை மற்றும் அறிவொளி ஆகியவற்றின் அசைக்க முடியாத பாதுகாவலராக இருக்கிறார். அதே சமயம் செராபினா மற்றும் ஆரி காதல் அண்டம் முழுவதும் நாகரிகங்களை ஊக்குவிக்கிறது. ஹீரோக்கள் பிரபஞ்ச தொடர்ச்சியின் ஆழமான நுண்ணறிவுகளை பெற்று. அண்டவெளி பயணங்களை தொடர்கின்றனர். அண்ட முரண்பாடுகளை நிவர்த்தி செய்து. இருப்பின் நுணுக்கங்களை அவிழ்த்துவிடுகிறார்கள். பன்முகத்தன்மையின் சமநிலையை பராமரிப்பதில் அவர்கள் விழிப்புடன் இருப்பதால். பாதுகாவலர்களாக அவர்களின் பாத்திரங்கள் விரிவடைந்துள்ளன. அவர்கள் எலிரியாவுக்கு திரும்புகையில் ஒரு புதிய வெளிப்பாடு வெளிப்படுகிறது. யுனிவர்சல் நெக்சஸ் என்று அழைக்கப்படும் ஒரு பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு அடிவானத்தில் உள்ளது. இந்த நிகழ்வு முன்னோடியில்லாத அளவில் அண்ட சக்திகளின் சீரமைப்பை காணும். இது பன்முகத்தன்மையின் கட்டமைப்பை மாற்றியமைக்கும். யுனிவர்சல் நெக்சஸின் இயல்பை புரிந்துகொள்ள ஹீரோக்கள் ஒரு பிரபஞ்ச தேடலை மேற்கொள்கிறார்கள். அவர்களின் பயணம் நேரம் மற்றும் இடத்தை தாண்டிய வான மண்டலங்களுக்கு அவர்களை அழைத்துச் செல்கிறது. அங்கு அவர்கள் ஒன்றிணைந்த முக்கியத்துவத்தை பற்றிய அறிவை கொண்ட பிரபஞ்ச நிறுவனங்களை சந்திக்கிறார்கள். யுனிவர்சல் நெக்சஸுக்குள் செராபினா மற்றும் அரிக்கின் நீடித்த காதல். அவர்கள் பாதுகாக்கும் பிரபஞ்ச தொடர்ச்சி மற்றும் பன்முகத்தன்மையின் விதி ஆகியவற்றுக்கு இடையேயான சிக்கலான தொடர்பை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள். பன்முகத்தன்மையானது யுனிவர்சல் ஹார்மோனைசர் என்று அழைக்கப்படும் மல்டிவெர்ஸின் அண்ட உட்பொருளை மேம்படுத்தும். இது மல்டிவெர்ஸை அதன் விதியை நோக்கி வழிநடத்தும்.
ஹீரோக்கள் யுனிவர்சல் ஹார்மோனைசரின் வருகைக்கு தயாராக வேண்டும். அவர்களின் அண்ட சக்திகளை பயன்படுத்தி செராபினா மற்றும் அரிக் ஆகியோரின் காலமற்ற அன்பிலிருந்து வலிமையை பெற வேண்டும். பன்முகத்தன்மையின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருப்பதால் ஒன்றிணைதல் என்பது இணையற்ற அளவிலான ஒரு பிரபஞ்ச நிகழ்வாகும். தியாகங்கள் செய்யப்படுகின்றன, ஆனால் அண்ட சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் வகையில் அண்ட சக்திகளை சீரமைக்க யுனிவர்சல் ஹார்மோனைசரை வழிநடத்துவதில் ஹீரோக்கள் வெற்றி பெறுகிறார்கள். எலிரியாவுக்கு அவர்கள் திரும்புவது அண்ட பாதுகாவலர்களாகவும் பன்முகத்தன்மையின் பாதுகாவலர்களாகவும் அவர்களின் பாத்திரங்களை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. செராபினா மற்றும் ஆரிக் ஆகியோர் அண்டவெளி ஒளியாளர்களாக தங்கள் பாத்திரங்களில் ஹீரோக்களின் வெற்றிக்கு சாட்சியாக இருப்பதோடு அண்ட தொடர்ச்சியில் உள்ள உயிரினங்களுக்கு அவர்களின் வழிகாட்டுதலையும் உத்வேகத்தையும் தொடர்ந்து வழங்குகிறார்கள். அவர்களின் காதல் ஒரு காலமற்ற சக்தியாக உள்ளது, அது இருப்பின் சாரத்தை வடிவமைக்கிறது. தி காஸ்மிக் குரோனிக்கிள்ஸ் பார்ட் 9 என்பது பருவத்தின் கவர்ச்சிகரமான தொடர்ச்சியாகும். இது பிரபஞ்ச விதியின் கருப்பொருள்கள், அன்பின் நீடித்த சக்தி மற்றும் காஸ்மிக் மல்டிவர்ஸில் இருப்பின் ஆழமான மர்மங்கள் ஆகியவற்றை ஆராய்கிறது. காதல் என்பது நேரம் மற்றும் இடத்தை மட்டுமல்ல, பன்முகத்தன்மையின் விதியையும் தாண்டியது என்பதை நினைவூட்டுவதாக இது செயல்படுகிறது. படி 10 தி காஸ்மிக் ரீபர்த். தி காஸ்மிக் குரோனிக்கிள்ஸ் என்ற காவிய முடிவில் ஹீரோக்கள் மீண்டும் பன்முகத்தன்மையின் விதியை வழிநடத்தி அதன் அண்ட சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்தனர். எலிரியா பிரபஞ்ச அறிவு மற்றும் உத்வேகத்தின் நித்திய பாதுகாவலராக நிற்கிறார். செராபினா மற்றும் அரிக்கின் காதல் பிரபஞ்சத்தின் மூலம் நீடித்தது. ஹீரோக்கள் இப்போது அனுபவமுள்ள பிரபஞ்ச பாதுகாவலர்கள், பன்முகத்தன்மையின் தொலைதூர பகுதிகளை ஆராய்ந்து இருப்பின் சிக்கல்களை அவிழ்த்துள்ளனர். காஸ்மிக் தொடர்ச்சியை பாதுகாப்பதில் அவர்களின் பங்கு அண்டத்தின் நல்வாழ்வுக்கு இன்றியமையாதது என்பதை அறிந்த அவர்கள் எலிரியாவுக்கு திரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பாத்திரங்களில் மீண்டும் குடியேறும்போது ஒரு ஆழமான வெளிப்பாடு வெளிப்படுகிறது. காஸ்மிக் மறுபிறப்பு என்று அழைக்கப்படும் ஒரு வான நிகழ்வு நெருங்குகிறது. இந்த நிகழ்வு அண்ட சக்திகளின் புத்துணர்ச்சியை குறிக்கும், பன்முகத்தன்மையின் சமநிலையை புதுப்பித்து இருப்பின் புதிய சகாப்தத்தை அறிவிக்கும். காஸ்மிக் மறுபிறப்பின் தன்மையை புரிந்துகொள்ள ஹீரோக்கள் இறுதி அண்ட தேடலை மேற்கொள்கிறார்கள். அவர்களின் பயணம் அவர்களை வான மண்டலங்களுக்கு அழைத்துச் செல்கிறது, அங்கு அவர்கள் முந்தைய அண்ட சுழற்சிகளில் நிகழ்வை கண்ட அண்ட மனிதர்களிடமிருந்து நுண்ணறிவை பெறுகிறார்கள். காஸ்மிக் மறுபிறப்பிற்குள் செராபினா மற்றும் அரிக்கின் நீடித்த காதல், அவர்கள் பாதுகாக்கும் அண்ட தொடர்ச்சி மற்றும் பன்முகத்தன்மையின் சுழற்சி புதுப்பித்தல் ஆகியவற்றுக்கு இடையேயான சிக்கலான தொடர்பை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள். இந்த நிகழ்வு ஒரு பிரபஞ்ச ஒருங்கிணைப்பாகும், இது மறுபிறப்பு வினையுக்கி என்று அழைக்கப்படும் புதிய அண்ட நிறுவனத்தை மேம்படுத்தும். ஹீரோக்கள் மறுபிறப்பு வினையுக்கியின் வருகைக்கு தயாராக வேண்டும். அவர்களின் அண்ட சக்திகளை பயன்படுத்துகிறார்கள் மற்றும் செராபினா மற்றும் அரிக் ஆகியோரின் காலமற்ற அன்பிலிருந்து வலிமையை பெற வேண்டும். காஸ்மிக் மறுபிறப்பு என்பது இணையற்ற அளவிலான ஒரு பிரபஞ்ச நிகழ்வாகும், பன்முகத்தன்மையின் விதி சமநிலையில் தொங்குகிறது. தியாகங்கள் செய்யப்படுகின்றன, ஆனால் ஹீரோக்கள் அண்ட சக்திகளின் புத்துணர்ச்சியை திட்டமிட மறுபிறப்பு வினையுக்கியை வழிநடத்துவதில் வெற்றி பெறுகிறார்கள். அண்ட சமநிலை மற்றும் பன்முகத்தன்மையை புதுப்பிப்பதை உறுதி செய்கிறார்கள். எலிரியாவிற்கு அவர்கள் திரும்புவது அண்ட பாதுகாவலர்களாக அவர்களின் பாத்திரங்களை உறுதிப்படுத்துகிறது, மேலும் காஸ்மோஸ் ஒரு புதிய சகாப்தத்திற்கு தயாராக உள்ளது. செராபினா மற்றும் ஆரிக் பிரபஞ்ச ஒளியாளர்களாக தங்கள் பாத்திரங்களில் ஹீரோக்களின் வெற்றிகரமான முடிவுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் மற்றும் அண்ட தொடர்ச்சியில் உள்ள உயிரினங்களுக்கு அவர்களின் வழிகாட்டுதலையும் உத்வேகத்தையும் தொடர்ந்து வழங்குகிறார்கள். அவர்களின் காதல் இருத்தலின் விதியை வடிவமைக்கும் ஒரு நித்திய சக்தியாக உள்ளது. த கொஸ்மோக்ரோனகல்ஸ் இன் உச்சக்கட்டத்துடன் ஃபாண்டசி லவ் சூப்பர் பவர் சாகா சீசன் 3 இல் புதிய பயணத்திற்கு களம் அமைக்கப்பட்டுள்ளது, ஏனெனில் ஹீரோக்கள் எப்போதும் உருவாகி வரும் காஸ்மிக் மல்டிவர்ஸில் புதிய சவால்களையும் வெளிப்பாடுகளையும் எதிர்கொள்கின்றனர்.